ஜெபித்து விட்டு வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கீங்க. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. வந்த இருதயங்கள் நீங்கள் பேசுங்கப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். தாழ்த்தி பெருமையாக்குகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சோகம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவளுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, சில நேரம் உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் பகைஞன் எதிரியா நிற்கிறவன் ஒரு தீர்மானத்தோடு நிற்பான். இப்படித்தான் இவங்க வாழ்க்கை முடியும், இவங்க ஊழியம் முடியும், இவங்களுடைய திட்டங்கள் முடியும் என்று. ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். அவர் இந்த காரியத்தை நமக்கு ஜெயமாகி மாற்றி பகைஞரை வெட்கப்படுத்தி நம்மளை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனால செய்ய முடியாது, கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எப்படின்னு சொன்னா எல்லாம் சொல்ல நேரம் இருக்காது. சுருக்கமாக சொல்லிவிட்டு வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், எஸ்தரின் புஸ்தகத்தை குறித்து சொல்ல வேண்டுமே, ஆனால் ஒரு சிறிய ஒரு சரித்திர புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் எங்கேயுமே கர்த்தர் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரின் செயலை, கர்த்தருடைய ஜெயத்தை, கர்த்தர் கிரியை செய்கிற பிரகாரத்தை அறியக்கூடிய ஒரு புஸ்தகம் எஸ்தர் என்கிற புஸ்தகம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்கிற வார்த்தை எழுதப்படாத புஸ்தகம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாபிலோனிய ராஜ்யத்து முடிவுல அடுத்த ராஜ்யம் வருகிறது, பெர்சிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் 127 தேசங்களை ஆளுகை செய்கிறார்கள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜாவாக வீற்றிருக்கிறான். அப்போ அவங்களுடைய அரண்மனை சூசான் அரண்மனை, அந்த தேசத்தின் தலைநகரம் சூசான். ஹல்லேலூயா. இப்போ இந்த தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது யூதர்களுக்கு உலகம் எங்கும் எந்த மதிப்பும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இருந்தவங்க எல்லாம் அடிமைத்தனத்தாய் போனவர்கள். ஹல்லேலூயா. பாபிலோனுடைய நாட்கள்ல யூதர்கள் அடிமைகளாய் கொல்லப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அகாஸ்வேரு ராஜா அவருடைய 3வது வருஷத்துல அவருடைய வெல்த், அதாவது செட்டில் ஆகி இருக்கிற விதத்தை காண்பிக்கும்படியாக 6 மாதம் ஃபீஸ்ட் நடக்குது. ஹல்லேலூயா. 6 மாத காலம் அவருடைய ஆடம்பரத்தை, அவருடைய கனத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய அரசாட்சியின் காரியங்களை காண்பிக்கும்படியாக 6 மாதங்கள் 180 நாட்கள் அந்த நாட்கள்ல ஃபீஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பெரிய பெரிய கவர்னர்கள், ஹல்லேலூயா, பிரின்சஸ், இப்படிப்பட்ட பெரிய அந்தஸ்தில் உள்ள பல நாடுகள், பல தேசங்கள் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இது சூசன் அரண்மனையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அவள் மனைவியாகிய வஸ்தி என்பவளும் அவளுடைய மாடத்துல பெண்களுக்கென்று அவள் விருந்து செய்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. இதற்கு பின்பாக இன்னொரு 7 நாட்கள் ஹல்லேலூயா வைன் ஃபீஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வைன் ஃபீஸ்ட் எப்படின்னு சொன்னா, யாருக்கும் வற்புறுத்தல் கிடையாது, கட்டாயம் கிடையாது, யாருக்கு வேணுமால் திராட்சை ரசம் அருந்தலாம். ஹல்லேலூயா. இப்படி 7 நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ராஜா அந்த குடித்து அதில் அவன் சந்தோஷத்துல களிப்பில் இருக்கும் போது அவருடைய மினிஸ்டர்ஸ் 7 பேர் இருக்காங்க. அவங்களை அனுப்பி சொல்றான், போய் நீ வஸ்திய அழகாய் அலங்கரித்து, அவள் அழகுள்ளவள், சௌந்தரியம், ராஜாத்தி, அவளை கொண்டு வா. என்னுடைய வெல்த் எல்லாத்தையும் காட்டிட்டேன், என்னுடைய எல்லா சொத்தையும் காட்டிட்டேன், என்னுடைய எல்லாத்தையும் காட்டிட்டேன், இப்போ என்னுடைய மனைவியை நான் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. போய் மினிஸ்டர்ஸ் 7 பேரும் சொன்னதும் அவள் வரமாட்டேன் என்கிறான். ஹல்லேலூயா. வஸ்தி சொல்றாள், நான் வரமாட்டேன். ஹல்லேலூயா. இதை கேட்ட போது ராஜாவுக்கு அவமானம், கோபம். ஹல்லேலூயா. இப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்ல ஒருத்தன் சொல்றான், மெகுமான் என்கிறவன் சொல்றான்,
ராஜா, இது உங்களுக்கு பெரிய அவமானம். ஹல்லேலூயா. இது நடந்ததை மற்ற தேசத்தில் உள்ளவங்க கேட்டா யாரும் அவங்க மனைவிமார் இந்த புருஷனை மதிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த கணவனுக்கும் அந்த மதிப்பும் இருக்காது. அதனால நீங்க ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். இனி வஸ்தி ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. நான் ஷார்ட்டா முடிக்கொண்டதுக்காக வேகமா போயிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இது வரக்கூடாது. இப்ப ராஜாவுடைய கோபம் எல்லாம் தணிந்த பின்பாக அவனுடைய ஊழியக்காரன் சொல்றான், இப்ப வஸ்திக்கு அவளுடைய ராஜாத்தி என்கிற அந்த போஸ்ட் போயிருச்சு. ஆகவே உலகம் எங்கும் செய்தி அனுப்புவோம், செலுத்தி அனுப்பிவோம், அழகான கன்னி பெண்களை தேடும்படியாக. சரி என்று ராஜா சொல்லிடுறாரு. இப்ப எல்லா இடத்துலையும் கன்னி பெண்களை தேடும் பணியில் இருக்கும் போதுதான் மொர்தெகாய் என்கிற ஒரு யூதன், ஹல்லேலூயா, அவன் எடுத்து வளர்த்த அத்சால் என்கிற எஸ்தரை, அந்த கன்னி பெண்ணை, அழகான அந்த பெண்ணை அந்த மாடத்துக்கு கொண்டு வரான். கன்னி மாடத்துக்கு. ஹல்லேலூயா. கொண்டு வந்த பின்பாக அங்குள்ள பிரதானியிட கையில கொடுத்த பின்பாக 1 வருஷம் அவங்களுக்கு சுத்திகரிப்பு நடக்கும். ஹல்லேலூயா. 1 வருஷ காலம் சுத்திகரிப்பு. அவளுக்கு 7 தாதிமார்கள் அவளை அலங்கரிப்பதற்காக, அவளை சுத்திகரிப்பதற்காக 7 அவளுக்கு மெய்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 வருஷ காலம் முடியும் போது ஹல்லேலூயா ராஜாவுக்கு முன்பாக போக வேண்டும். அவனுக்கு ஒரு ஈவினிங்ல அவங்க போவாங்க. போயிட்டு அடுத்த நாள் காலை வர அந்த ராஜாவோடு இருக்க வேண்டும். அவளுடைய கண்ணில் தயவு கிடைக்குமே. ஆனால் மறுபடி தான் அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் மறுபடி போக முடியும். இல்லை என்று சொன்னால் 2வது மாடம் அங்கே போயிட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் செய்வதற்கு எஸ்தருக்கு கற்பித்து கொடுக்கிறது மொர்தெகாய். ஹல்லேலூயா. அப்போ எதுக்காக இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்களில் யூதர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ மொர்தெகாய் எப்படிப்பட்டவன்னு சொன்னால், அவன் தினமும் அந்த சூசான் அரண்மனை வாசலில் உட்காருகிற ஒரு மனுஷன் தான். ஹல்லேலூயா. இப்போ அவன் வளர்த்த அந்த அத்சால் என்கிற எஸ்தர் உள்ள போயாச்சு. அவள் மாளிகையில இருந்தாலும் இவன் உட்கார்ற இடம் ஹல்லேலூயா அந்த வாசல் தான். ஹல்லேலூயா. வாசல் உட்காரும் போது ஹல்லேலூயா அங்க அவனுக்கு நிறைய மினிஸ்டர் இருந்தாலும் அவன் உயர்த்தி வைத்த ஒரு மினிஸ்டர் தான் ஆமான். ஹல்லேலூயா. ஆமான் வரப்போ எல்லாரும் ஒரு கும்பிடு போடுவாங்க. ஹல்லேலூயா. அது நம்ம ஊர்லேயே பழக்கம் தான், மினிஸ்டர்ஸை பார்த்தா கும்பிடு போடுறது. ஹல்லேலூயா. ஆனா அந்த ஆமானை பார்த்தா வணங்காத ஒருத்தர் சொன்னா இந்த மொர்தெகாய் மாத்திரம்தான். இவனுக்கு பயங்கர கோபம். இவன் விசாரிக்கிறான் இவன் யார் என்று. விசாரித்த போது இவனுக்கு தெரிய வருகிறது இவன் யூதன் அப்படின்றது. ஹல்லேலூயா. ஆனா இப்ப இவனை மட்டும் இவனால பழி தீர்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமானுக்கு பயங்கர கோபம். இவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும். ஆனா ஒருத்தனை தனியா ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால இவன் என்ன பண்றான்னு சொன்ன, அந்த நாட்களில் ராஜாவோடு பேசுவதற்காக பூர் என்கிறதான ஒரு சட்டம் இருக்கு. அதாவது சொல்றேன் எப்படின்னா, நம்ம லக்கி ஷீட் போட்டு குலுக்கி எடுப்போம் தெரியுமா? அன்னைக்கு அது யார் லக்கி ட்ரோல பேர் வருதோ அவங்க ராஜா வீட்டில் போய் பேச முடியும். அதுக்கு பேர் பூர். ஹல்லேலூயா. நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஒரு பூர் என்கிற ஒரு சீட்டு ஆமானுக்கு விழுது. இப்போ ஆமான் போய் ராஜாட்ட ஏதாவது விண்ணப்பம் வைக்கலாம். அப்போ இவன் வைக்கிற விண்ணப்பம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு யூத ஜனம் உலகம் எங்கும் பரவி கிடக்குறாங்க. அவங்க வித்தியாசமாக நடக்கிறாங்க. அவங்களுடைய காரியங்கள்லாம் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னா சரி வரல எல்லாமே சொல்லி அவங்கள தீர்த்து கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிளானை கொடுத்ததும் ராஜா ஏது என்னன்னு கேட்கவே இல்லை. சில நேரம் நான் யோசிப்பேன், அகஸ்வேல் ராஜா என்றைக்குமே சுயமாக சிந்திக்கிறவன் கிடையாது. ஹல்லேலூயா. சரி இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டோன்னே, ஒரே ஒரு எல்லாத்துலையும் நீங்கள் சைன் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, உலகம் ஃபுல்லாக அனுப்பி அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போடுறதுக்கு நாள் குறிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு ராஜாவும் சரின்னு சொல்லியாச்சு. உடனே எல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுக்கப்படுது. எல்லாம் சைன் செய்யறதுக்கு பதிலாக மோதிரத்தை கொடுத்து நீ ஏன் சீல் போட்டு அனுப்பிடு. ஹல்லேலூயா. அந்த நாளில் மோதிரத்தில் முத்திரை போட்டால் அதுதான் சீல். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அஞ்சல்காரண்ட கொடுத்து அனுப்பியாச்சு. கொடுத்து அந்த தேசத்துக்குள்ள போயிருச்சுன்னு மொர்தெகாய் கேட்ட உடனே ஹல்லேலூயா இந்த செய்தியை எப்படியோ எஸ்தருக்கு சொல்லி அனுப்புறான். எஸ்தர் கேட்ட போது எஸ்தர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நான் ராஜாவுக்கு முன்பா போய் நிற்க முடியாது, ராஜா கூப்பிடாம. ஹல்லேலூயா. அப்படியே தாண்டி நான் போய் நின்றேன்னு சொன்னா நான் சாக வேண்டிய நிலைமை வரும். ஹல்லேலூயா. அப்ப மொர்தெகாய் சொல்றான், இப்ப நீ மௌனமாய் இருந்தால் இந்த ரட்சிப்பு வேற வழியாக வரும். ஹல்லேலூயா. யூதரை ரட்சிப்பது, அதாவது நீ இன்னைக்கு நினைக்காத நீ அடைஞ்சிருக்கிற இந்த மேன்மை, இந்த கணம் உனக்காக மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்காக அல்ல. ஒரு கூட்டம் அழியும் போது அமைதியாக இருப்பதற்காக அல்ல. ஒரு காரியம் சொல்றேன் கேட்டுக்கங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க
ஒரு நாளும் யாரோ எங்கேயோ ஒருத்தங்க அழிஞ்சிட்டு இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த தாகம், அந்த ஒரு தாக்கம் இருதயங்களில் வரும். ஹல்லேலூயா. எங்கோ ஒரு ஆத்துமா தானே, எங்கோ இருக்கிற ஆத்துமா, நம்மளுக்கு தெரியாதவர்கள் அறியாதவர்கள் நம்ம வரவல்ல. ஆனா உண்மையாய் நீங்க கர்த்தருக்குள்ள ரட்சிப்பை பெற்று ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருந்தா அந்த ஆத்ம பாரம் உங்களை உந்தும் தள்ளும். ஹல்லேலூயா. இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாது. அது அழிந்து போகும்போது அதற்கு நானும் நீங்களும் உத்தரவாதி. ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொல்றான், நீ இந்த நேரத்துல மௌனமா இருந்தா வேற வழியா ரட்சிப்பு வரும். இதை கேட்டபோது எஸ்தர் சொல்றா, பரவாயில்ல, நானும் என் தாதிமாரும் ஒரு 3 நாள் உபவாசம் பண்றேன், ராஜா முன்பு போய் நிற்கிறேன், நான் சாகிறேன் பரவாயில்ல அப்படின்னு அவள் தீர்மானம் எடுக்கிறா. 3 நாள் உபவாசம். ஹல்லேலூயா. பின்பா ராஜா அந்த உட்கார்ந்து இருக்கிறான். அங்க போய் அந்த முற்றத்துல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த நாட்கள்ல அவன் கோலை பிடிச்சி உட்கார்ந்துருந்தான்னு சொன்னா, அவன் போய் பேசணும்னு சொல்லி பணிந்தா அந்த கோல் நுனியை தொட்டா சாவு இல்லை. ஹல்லேலூயா. அப்படி எஸ்தருக்கு ராஜா கண்களை தயவு கிடைக்குது. ராஜா கேட்கிறான், உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அவன் ஒண்ணுமே சொல்லலைங்க. ஞானமுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. எனக்கு பிரதர் எடுத்தாங்க, புத்தியுள்ள ஸ்திரீயோ வீட்டை கட்டுகிறாள். இந்த வசனம், புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் ஜனத்தை கட்டுகிறாள், தன் நாட்டை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் ஒண்ணுமே சொல்லலை. நானும் நீங்களா இருந்தா அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா கொட்டி தீர்த்திருப்போம். ஏன் நான் அழிய போகுது, நீங்க காப்பாற்றணும், நீங்க ராஜா தானேன்னு கேட்டிருப்போம். அப்படித்தானே? நம்ம சொல்றா, நாளைக்கு நான் விருந்து பண்ணுவேன், நீங்களும் ஆமானும் வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த நாள் விருந்து நடக்குது. எஸ்தர் விருந்து பண்றா. ஆமானும் போயாச்சு, ராஜாவும் போயாச்சு. அப்போ கேட்குறான், உன் வேண்டுதல் என்ன இப்போ சொல்லு. இல்லை இல்லை, நாளைக்கும் நீங்க 2 பேரும் விருந்துக்கு வரணும். ஹல்லேலூயா. இப்போ இந்த நிலைமையில ஆமான் என்ன பண்றான்னு சொன்னா, மொர்தெகாய் மேல இருக்கிற வெறுப்புல கொட்டி தீக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. வீட்டில் போய் நான் அவனோட மனைவி அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றான், மொர்தெகாய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. சில நேரத்தில் தெரியுமா, நல்ல ஐடியா கொடுக்குறவங்க இருப்பாங்க, கெட்ட ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் சொல்றாங்க, அப்படியா, நீ ஒரு தூக்கு மேடையை உண்டு பண்ணு, 50 முட உயரத்தில் மொர்தெகாயில தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இதை பேசிட்டு இருக்கும்போதே அடுத்த அழைப்பு வருது, விருந்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. விருந்துக்கு போயாச்சு. விருந்து நடக்குது. இப்ப கேட்கிறார் ராஜா அகஸ்வேரு எஸ்தரை நோக்கி, உன் விண்ணப்பம் என்ன? ஹல்லேலூயா. உன் விண்ணப்பம் என்ன? அவ சொல்றா, ஜனம் அழியுது, நீங்க ராஜா, இதுக்கு நீங்க இப்ப காரணமாயிட்டீங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்லிட்டு இருந்தானே, சைனை போட்டு கொடுத்தவனுக்கு கூட என்னன்னு தெரியாது ஒழுங்கா டீட்டெயிலு. அப்போ இவன் கேட்குற, இதை செஞ்சதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் சொல்லுவான், இந்த உட்காந்துருக்கான் பாரு, இந்த ஆமான் தான். ஹல்லேலூயா. சொன்ன ராஜாக்கு பயங்கர கோபம். ஆனா ஒண்ணுமே பண்ணல. எந்திரிச்சு அரண்மனைக்கு ஓடுறாரு. ஓடின வேகத்துக்கு திரும்பி வராரு. ஹல்லேலூயா. ஓடின வேகத்துக்கு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது என்ன நடக்குது, ஆமானுக்கு புரிஞ்சு போச்சு, இனி நம்ம செத்தோம். ஹல்லேலூயா. ராஜா வரைக்கும் மெசேஜ் போயிடுச்சு, நம்ம இனி உயிரை காப்பாற்றணும், உன்னை எஸ்தர் காலை தான் முடிச்சாகணும். ஹல்லேலூயா. இவன் எந்திரிக்கிறான், நல்லா குடிச்சிருக்கா, நல்ல விருந்து முடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு எஸ்தர்கிட்ட போய் தன்னை உயிர் பிச்சை கேட்பதற்காக எந்திரிக்கும் போது அப்படி கறங்கி அவளுடைய உட்கார்ந்துருந்த அந்த பெட்டில் விழுந்துடுறான். ஹல்லேலூயா. ஆமான் விழுந்த அந்த தருணமும் அகஸ்வேரு ராஜா உள்ள வர்றது கரெக்டாக இருக்குது. எப்படி இருக்கும் அகஸ்வேரு ராஜாக்கு? ஓ, ராஜாத்தி உட்கார்ற அந்த ஆசனத்தில் நீ படுத்திருக்கிற. உடனே ஒரு பேச்சும் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லை. ஆள் அனுப்பி அவன் மூஞ்ச மூடி கொண்டிட்டு வா, அவ்வளோதான். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட அந்த தூக்கு மேடை, 50 முழ தூக்கு மேடை அவனுக்கே உருத்தாய் மாறியது. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் மாறுதலாய் முடிந்ததுக்கு உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்றேனே, நமக்கு எதிராய் உங்களுக்கு எதிராய் எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், எத்தனை குழிகள் வெட்டினாலும் அதில் அவர்களே தான் விழுவார்கள். ஹல்லேலூயா. அப்படித்தானே வசனம் சொல்லுது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. அவன் விழுந்து போக மாட்டான். அவன் விழுவது நிரந்தரம் அல்ல, அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆனா சத்ரு நம்ம விழுவான்னு நினைச்சு குழி வெட்டி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதுல அவன் தான் விழுந்து போவான். ஹல்லேலூயா. அவன் தடைகளை உடைக்கிற நம்முடைய கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்காய் நியமிக்கப்பட்ட தூக்கு மேடை ஆமானுக்கு உரித்தாய் மாறியது. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. முதலாவது. 2வது, ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, எல்லா இடத்துக்கும்
யூதர்களை கொல்ல வேண்டிய நாள் தீர்மானிக்கப்பட்டு 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில உலகமெங்கும் உள்ள யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டு லெட்டர் எழுதி எல்லா தேசங்களும் அனுப்பியாச்சு. இப்போ ஆமான் அங்க செத்ததுக்கு பின்பாக ஏற்கனவே இந்த காரியத்தை எஸ்தர் வெளிப்படுத்துறதுனால இப்போ அந்த ஆமானுடைய இடத்தை மொர்தெகாய்க்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரியம் சொன்ன ஒன்று தெரியுமாங்க? எல்லா இடத்துலையுமே வேலை செய்கிறவங்க, ஊழியக்காரமாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உழைக்கிறவன் பேச மாட்டான், செய்கிறவன் பேச மாட்டான். உண்மைதானே? அவன் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பான். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறகுடம் தழும்பாது. ஹல்லேலூயா. மொர்தெகாய் இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு அவன் அரண்மனையில் சீட்டு கேட்கல, அரண்மனை சீட்டுக்காக காத்திருக்கல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாசல் அண்டை. ஹல்லேலூயா. எஸ்தர் அங்க ராஜாத்தியாக இருந்தாலும் என்னுடைய ஸ்தலம் என்னுடைய வாசஸ்தலம். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட சீட்டுக்கு ஆசைப்படல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர் உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். இவனுக்கு நேரம் வந்தது. ஆமான் மரித்த பின்பாக ஆமானுடைய சீட்டு மொர்தெகாய்க்காய் மாறி போனது. ஹல்லேலூயா. யூதருக்கே இடமில்லாத இடத்தில் யூதர் ராஜாத்தியாக மாறினது மாத்திரமல்ல, அடுத்த மினிஸ்டரா மாறினது ஒரு யூதன். ஹல்லேலூயா. இப்போ மொர்தெகாய்க்கு ராஜவஸ்திரம், மொர்தெகாய்க்கு மேன்மை, மொர்தெகாய் தான் இனி எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆமானுடைய வீடு தான் எஸ்தருக்கு வீடாக கொடுக்கப்பட்டது. வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. ஒன்று தெரியுமா? சில நேரத்தில் நம்ம நினைப்போம், சத்ரு என்னிடத்துல எல்லாமே எடுத்துட்டு போயிட்டானேன்னு. ஆனா கர்த்தர் திருப்பி கொடுக்க நினைக்கும் போது அவனிடத்தில் இருக்கவைகளை திருப்பி கொடுக்கவும் 2 மடங்காகவோ 7 மடங்காக கொடுக்கவும் நம்முடைய கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. அப்படிதாங்க கர்த்தர் இழந்ததை திருப்பி தருவது மாத்திரமில்லைங்க, இரட்டிப்பாய் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மொர்தெகாயுடைய சீட்டு அவன் எதிர்பார்க்காம கிடைச்ச மேன்மை. ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது எங்கெல்லாம் நகல்கள் கொண்டு போகப்பட்டதோ, இப்போ அடுத்த இந்த காரியத்தை நடக்கக்கூடாது என்பதற்காக அடுத்த லெட்டர் எழுதப்படுது. ஹல்லேலூயா. இந்த லெட்டர் போய் சேர்றதுக்குள்ள என்னெல்லாம் நடந்து முடிஞ்சது தெரியுமா? இன்னைக்கு யூதரெல்லாம் கொண்டு தீர்க்கணும்னு நினைச்சாங்களோ, ஹல்லேலூயா, அன்றைய தினத்துல மொத்தம் யூதர்கள் கொண்டு குவித்தவர்கள் 75,000 பேர். ஹல்லேலூயா. யூதர்கள் அழிக்கணும்னு மற்றவங்க எல்லாம் கங்கணம் கட்டி அழிச்சாங்க, நம்ம பாஷையில சொன்னா. ஆனா யூதர்கள் சேர்ந்து அழிச்சவங்களுடைய எண்ணிக்கை 75,000 பேர். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, எஸ்தர் ஒரு வேண்டுதல் வைப்பா. ஆமான தூக்குல போட்டீங்க, அவருடைய 10 புதல்வர்களை கொண்டு போட்டாங்க. ஆனா கொண்டு போடல, தூக்கில தான் போடணும்னு சொன்னா. ஹல்லேலூயா. அதுவும் நிறைவேறுது. அகஸ்வேரு ராஜாக்கு பயம் வந்துருச்சு. ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்க எஸ்தர் புத்தகம் தான் சொல்லிட்டு இருக்கேன், யூதர்களை குறித்து பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமாங்க? கர்த்தர் பிள்ளைகளை குறித்து சத்துருக்கு பயம் உண்டாக வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை நினைத்து சத்துருடைய அந்த கோட்டையில ஒரு அதிர் உண்டாகணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான அபிஷேகம், அதுதான் உண்மையான அபிஷேகம். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்னைக்கு இவர்களை கொல்லணும் தீர்த்து கட்டினாங்கன்னு நினைச்சாங்களோ, அன்னைக்கு யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து உலகம் எங்கிலும் உள்ளவர்களை, இவர்களுக்கு எதிரானவர்களை கொண்டு தீர்த்துட்டு 13ஆம் தேதி அதே மாசம் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. 14ஆம் தேதி உங்க ரெஸ்ட் 15th பூரியம் பண்டிகையை கொண்டாட வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன தெரியுமாங்க? ஒரு மனுஷன் வாழ்க்கையில இன்னைக்கு கலக்கம் வருதோ, கர்த்தர் அந்த காரியத்தில் இடைப்படும் போது கொண்டாட வைப்பார். ஹல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க அன்னைக்கு நம்மளுடைய கடைசி நாளாய் மாறும் என்று நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும் போது பூரிம் என்கிற பண்டிகையை உருவாக்கி முடித்தார். ஹல்லேலூயா. அந்த பூரி பண்டிகை வருடந்தோறும் கொண்டாடப்படுற அளவுக்கு அந்த பண்டிகை பெரிதாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? சத்ருவை வீழ்த்திய நாள், சத்ருடைய திட்டம் முறியடிக்கப்பட்ட நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக கிரியை செய்த நாள், அவர் நமக்கு ரட்சிப்பை அடைத்த நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் தெரியுமா தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில சில காரியம் இப்படித்தான் நியமித்து வச்சிருப்போம் நம்மளே. ஹல்லேலூயா. இப்படித்தான் இது முடியும் நியமிச்சு வச்சிருப்போம். சிலர் சொல்லியிருப்பாங்க இது இப்படித்தான் முடியும்னு சொல்லிட்டு. நான் ஒன்று தெரியுமா? கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா,
அவருடைய அடைக்கலத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, அவர் செட்டைக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா, அவர் உங்களையும் என்னையும் உலகம் பேசுகிற பிரகாரமாய், மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் விட்டு கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தின் படியே அவர் ரட்சிக்கிற கர்த்தர், அவர் பாதுகாக்கிற கர்த்தர், அவர் நம்மளை மீட்டெடுக்கிற கர்த்தர். சத்துருவின் கையில ஒரு நாள் விற்று போடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா, நான் கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை என்னை சத்துருவின் கையில் விற்று போட்டான்னு சொல்ல முடியுமா? இல்லை. அன்னைக்கு என்னைக்கும் ஒரு விற்று போட்டிருந்த என்னை உங்களை மீட்டெடுத்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. தானே இன்னைக்கு நானும் நீங்களும் இங்கே உட்கார்ந்துருக்கோம் சொன்னா அதுதான் காரணம். என்னை மீட்டவர், உங்களை மீட்டவர் அவர் இன்றும் என்னுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். எத்தனை சூழ்ச்சிகள் வந்தது, எத்தனை எதிரான காரியங்கள் வந்தது, என் ஆண்டவர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? எத்தனையோ முடிந்து போகிற சூழ்நிலைகள் வந்தது. மனிதன் முடிந்து போயிற்றுன்னு சொல்லி சொன்ன போதும் என் ஆண்டவர் புது துவக்கத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய ரட்சிப்பு அப்படிப்பட்டது. அவர் இரக்கத்துக்கு அளவே இல்லை, அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. எஸ்தர் ஒரு ராஜாத்தி ஞானம் உள்ளவளா நடந்து அவள் காரியத்துல அவள் மாத்திரம் ஜெயம் எடுக்கல, ஒரு கோத்திரத்துக்கு ஜெயம் எடுக்க வச்சாள். ஹல்லேலூயா. இத்தனை புஸ்தகத்துல கர்த்தர் என்று எழுதப்படாத ஒரு புத்தகம் இடம்பெறுமே, ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு சரித்திர புத்தகமாக இருக்க வேண்டும், அது எவ்வளவு ஒரு காரியத்தை நடப்பித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் ஒன்று மாத்திரம் நினச்சிக்கோங்க, இன்னைக்கு யாருமே இங்கே கர்த்தர் மீட்டெடுக்கலன்னு சொல்ல முடியாது, என் வாழ்க்கை ஒரு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, சத்ரு கையிலிருந்து என்னை விற்று கொடுக்காம என்னை மீட்டெடுக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கா. ஆனால் இன்னைக்கு நான் அடைஞ்சிருக்கிற மேன்மை, நான் பெற்றிருக்க இந்த மகிமை, நான் பெற்றிருக்க இந்த உயர்வு எனக்கு சுயநலமாக வாழ்ந்து விட்டு போவதற்காக அல்ல, நீங்க வாழ்ந்து விட்டு போவதற்காக அல்ல. ஓ ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொன்னது போல இந்த நாட்களில் நீங்களும் நானும் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற வெளியா வரும். ஆனால் எஸ்தர் என்கிற என்னையோ உங்களையோ அதில் பயன்படுத்த முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை செய்ய ஆண்டவருக்கு என்ன விட்டு அவங்கள விட்டு 1000 பேர் இருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல நிற்பாரு. ஹல்லேலூயா. யாரை அனுப்புன்னு கேட்டபோது ஏசாயா, இதோ நான் அடியேன் என்று ஒப்பு கொடுத்ததுனால தான். ஹல்லேலூயா. நீ தகுதியற்றவனாக இருந்தாலும், உனக்கு தகுதியே இல்லைன்னா கூட தனலை வச்சு சரி உன் நாவை தொட்டு கூட என் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு தகுதி முக்கியம் இல்லை, உன்னுடைய பிரசன்ஸ் மாத்திரம் தான் முக்கியம். கூப்பிடும் போது இதோ அடியேன், ஹல்லேலூயா, இதோ அடியேன், நான் சாகிறேன், ஆனாலும் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல சொல்ல முடியுமே. ஆனால் என் அகஸ்வேரு ராஜா இல்லை, இந்த உலகத்தின் எந்த ராஜாவின் கண்களிலும் தயவு பாராட்ட இந்த ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியத்தில் மிக முக்கியம் என்ன தெரியுமா? பிரசன்ஸ். ஹல்லேலூயா. நான் இருக்கேன், இந்த ஊழியத்தில் நான் நிற்கிறேன், இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். எனக்கு பேச தெரியாது, நீங்கள் நான் பேசுறதுனால ரட்சிப்பு வராது. கர்த்தர் ஈவா கொடுத்தா வரும். ஹல்லேலூயா. விதையை விதைக்க செய்கிற வேலை என் வேலை, உங்கள் வேலை கிடையாது. விதையை போடுறது மட்டும்தான் என் வேலை, வளர செய்கிறது அவர். ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா? நானும் நீங்களும் இன்னைக்கு மௌனமாக இருந்தோமே, ஆனால் ரட்சிப்பு யார் மூலமாக வரும்? ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு சொன்னது போல புகழ்றது இந்த அல்கூஸுக்கு கேம்ப் விசிட் போனாலும் இன்னும் 10 பேர் அல்கூஸுக்கு வருவாங்க. உண்மைதானே? ஆனால் இந்த சபையில் இன்னொரு 3 ஆத்மா வராமல் போய்விடும். ஹல்லேலூயா. அந்த ஒரு தாகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நான் இல்லைன்னா 1000 பேர் இருக்காங்க ஊழியம் செய்ய, ஆனால் நான் ஆண்டவருக்காக நானே என்ன செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எஸ்தர் அந்த மேன்மையை கூட அவள் சிந்திக்கலை. ஹல்லேலூயா. என்னுடைய யூத குலம், என் குலம், என் ஜனம் அழிந்து போகக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த தாகம் பாரம் வர வேண்டும். என் ஜனம் அழிந்து போகக்கூடாது, என் ஜனம் அழிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் நடந்த மேன்மை, நான் பெற்ற ரட்சிப்பு, நான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்தலம் என் ஆண்டவர் ஈவாய் கொடுத்தது. ஹல்லேலூயா. அது எனக்காக மாத்திரமல்ல. ஒன்று தெரியுமா? நீங்கள் ஏதோ தற்செயல இந்த தேசத்துக்கு வரவும் இல்லை, தற்செயல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கவும் இல்லை. என் தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்து நோக்கத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் உலக பிரகாரம் 1000 வேலை 1000 பிஸியா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்கின்றதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஒரே ஒரு உத்தரவாதத்தை கூட, ஆண்டவரே நான் இதுக்கு உத்தரவாதி, நீங்க இதுக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் எடுங்க. ஹல்லேலூயா.
எஸ்தர் ராஜாக்கு எனக்கு உத்தரவாதம் எடுக்கலன்னு சொன்னா யூத குலம் அழிந்திருக்கும். சூசன் அரண்மனையில் அதுக்கப்புறம் நெகேமியாக்கு வேலை கிடையாது, எஸ்ராக்கு வேலை கிடையாது. ஹல்லேலூயா. எஸ்ரா எழுந்திருக்க மாட்டாங்க, நெகேமியா எழுப்பி இருக்க மாட்டாங்க, அந்த உடைந்த சுவர்கள் கட்டப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா. யூத குலத்துக்கு மீட்பு எங்க தொடங்குச்சு சொன்னா எஸ்தர் மூலமாய் தொடங்கிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப், நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல ஒன்றும் நடக்காது போல கூட இருக்கலாம். என் ஆண்டவர் ஒரு அறுவடைய என்னுடைய நாட்கள் இல்லைனாலும் என்னுடைய தலைமுறை நாட்கள் என் ஆண்டவர் காண செய்வார். ஹல்லேலூயா. அந்த தாகத்தில் ஓடுங்க, அந்த ஒரே ஒரு எண்ணத்தோடு கூட ஓடுங்க. ஏன்னு சொன்னா என் ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் பாருங்க, ஊழியம் செய்யறதுக்கு தாளந்துகள் கிருபைகள் அவர் கொடுக்கிறது. ஒண்ணுமே தேவையில்ல, நான் இருக்க ரெடியா, நீங்க நிக்க ரெடியா, அதை மட்டும் தான் என் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு ஃபர்ஸ்ட் வரும்போது அவனுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மைதானே? நான் நினைப்பேன் பேதுருக்கு தெரிஞ்சது வலையை போடும் வலையை எடுக்கும் தான் அவனுக்கு தெரியும், போட்டை ஓட்டுறது தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏசப்பா உயிர் தெளிந்து வந்த பின்பு மறுபடியும் ஏசப்பா மறித்து தான் ஒரே எண்ணத்தில் மறுபடியும் இடுப்பில் துண்டை கட்டிட்டு மீன் பிடிக்க போன பேதுருவை தான் என் ஆண்டவர் அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த கல்லின் மேல் தான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லிட்டு என் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டி என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்டு அவனை கொண்டு கட்டுவித்தார். ஹல்லேலூயா. முதல் பிஷப்பு பீட்டர். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா என் ஆண்டவருக்கு தகுதி முக்கியம் இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் அதற்கு தகுதியாக்க என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. எழுந்து நின்று செபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ்தருடைய காரியத்தில் என் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின கர்த்தர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில தீர்மானங்கள், சில சொன்ன காரியத்தை என் ஆண்டவர் தீர்மானித்த காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஏன்னு சொன்னா என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் காக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நேற்று தகப்படே இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் ஒரு உத்தரவாதத்தோடு கூட அப்பா உங்களுடைய ஆண்டவர் ராஜ்யத்தில் ஆண்டவர் பங்காளிகள் என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு கூட கடந்து போக கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு நாங்கள் மௌனமா இருந்தா இந்த தேசத்துக்கு ரட்சிப்பு எப்படி வேண்டாலும் வரும். ஆனால் நானும் நீங்களும் மௌனமா இருந்தா நானும் நீங்களும் பரிதவிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அந்த ஒரு தாகத்தோடு ஆண்டவரை ஓட உழைக்கி இங்க இருக்கிற இந்த சபை மக்களை நீர் உந்தி தள்ளுவீராக. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், சீஷராக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க, பயன்படுத்துங்க. உங்க கருத்துக்கள் போட்டு இயேசு முடிஞ்சவங்க நல்ல பிதாவே.